இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீவாரி மண்டபத்தில் அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கி நடைபெற்றுச்சு. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மிகப்பெரிய கூட்டம் வந்திருந்து அதில் உறுப்பினர்கள் மட்டும்தான் ஸ்ரீவாரி மண்டபத்தில் அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்து. அதேமாரி அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி அமாவாசையாக இருந்து ராஜராஜ சோழன் எம்எல்ஏ ஆன மாதிரி அவருடைய ஸ்பீச்செல்லாம் தரமாக அவ்வளோ சிறப்பாக அதிமுகவுக்கு இருந்துச்சு. அவருடைய ஸ்பீச்சை கேட்டு தொண்டர்களும் உறுப்பினர்களும் ஏன் சட்டமன்ற உறுப்பினர்களுமே ரொம்ப வியந்து போனாங்க. எதிர்க்கட்சி அதிமுகவுக்கு எதிர்க்கட்சியான திமுகவே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க அப்படின்றதான் எண்ணப்படுது. எனக்குமே எடப்பாடியோடைய ஸ்பீச்சை கேட்கும்போது ஒரு மனசுக்கு நிறைவாக ஒரு நல்ல தலைவன் கிடச்சிட்டாரா, அதிமுகவுக்கு ஒரு நல்ல போட்டி வரும் எதிர்வரும் நாட்களில் அப்படின்ற ஒரு ஐயம் இல்லாத ஒரு தெளிவான ஒரு தலைவரை எடப்பாடியை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதேமாரி முழுக்க அதிமுக கழகம் திமுகவை விமர்சித்து தான் அடுத்த 50 ஆண்டு காலமாகவே கட்சி வளர்ந்துட்டு வருது. அதேமாரி திமுகவும் அதிமுகவை விமர்சித்து தான் இங்கே தமிழ்நாட்டில் இந்த 2 கட்சிகள் 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி நடத்திட்டு வருது. அதேமாரி தான் இந்த பொதுக்குழு கூட்டத்திலையும் திமுகவை பயங்கரமாக விமர்சித்தார் எடப்பாடியார்கள். 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 525 கொள்கைகளை வகுத்து கொடுத்துருந்தாங்க, மக்களுக்கு நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொல்லிட்டு. ஆனால் இதுவரையிலுமே எந்த ஒரு 10% கொள்கைகள் கூட அவங்க நிறைவேற்றவே இல்லை. ஏன்னா இன்றளவும் பார்த்திங்கனாக்க நர்சிங் மாணவர்களாகட்டும், ஊனமுற்றவங்களும் ஆகட்டும், அதேமாரி அங்கங்கே நிறைய போராட்டங்கள், கொள்ளைகள் நடந்துக்கிட்டு தான் வருது. இதன் மீது திமுக அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. இங்கே திமுக அரசாங்கத்தின் மீது மக்கள் அபிவிருத்தியில் தான் இருக்காங்க, திருப்தி இல்லாத சங்கடத்தில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக எதிர்வரும் 2026 அதிமுக வெற்றி அடையும். ஏன்னா நம்ம 50,000 வாக்குகள் 5,000 4,000 வாக்குகள் வித்தியாசம் தான் நம்ம தோற்று போனோம். அது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 லட்சம் வாக்குகள் கிடைச்சிருந்தாக்க நம்ம இப்போ ஆட்சியில் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்விக்கான காரணத்தையும் அது எத்தனை வாக்கு சதவீதங்கள் குறைஞ்சி போச்சு அப்படின்றதையும் விவரிச்சிருந்தார். அதேமாரி 2026 என்னென்ன வியூகங்கள் ஏற்படுத்தணும், அதேமாரி 30 வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்களை முழுசாக நம்ம அதிமுக உறுப்பினர்களாக கொண்டு வாங்க. ஜெயலலிதா இருந்த பொழுது அவங்க பார்த்திங்கனாக்கா இளைஞர்களை தான் முழுக்க அவங்க பேஸ் பண்ணி புது உறுப்பினர்களாக கொண்டு வருவாங்க. இப்போ 30 வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே சோசியல் மீடியாவில் இருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 40% வாக்குகள் நம்மளால் கவரும். அந்தமாரி உறுப்பினர்களை அதிமுகவில் உறுப்பினர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கழகத்தை உறுப்பினர்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் உத்தரவாகவே அதை வகுத்து கொடுத்துருந்தார். அதேமாரி திமுகவில் மன்னராட்சி முறையில் தான் இங்கே ஆட்சி நடத்துகிறாங்க, கட்சி நடத்திட்டு இருக்காங்க. கருணாநிதி இருக்கும்போது ஸ்டாலின் வந்திருந்தார். கருணாநிதி மறைவுக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்தார். இப்போ ஸ்டாலின் இருக்கும்போது அவருடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் இருந்துட்டு இந்த சட்டமன்ற தேர்தல் தான் வந்தார். கட்சிக்கு வந்து இளைஞர் செயலாளர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொகுதியில் நிற்க வச்சு எம்எல்ஏ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அமைச்சர் பதவியிலேருந்து டக்குன்னு உதயநிதி துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. இதில் திமுகவில் எத்தனையோ கருணாநிதி காலங்களில் கருணாநிதிக்கு பக்கத்துலேயே இருந்து அமைச்சர் பதவியெல்லாம் கவனித்தாங்க. அவங்களுக்கெல்லாம் உதயநிதி அந்த துணை முதலமைச்சர் பதவி கொடுக்காம உதயநிதிக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தையுமே அதை வச்சுருக்காங்க. நம்ம ஏன்னா யதார்த்தமாக அதையும் பார்த்துக்கிட்டு தான் வரோம். ஏன்னா நிறைய அமைச்சர்கள், சீனியர் அமைச்சர்கள் இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலினுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கறத. அது அதேமாரி கனிமொழி ஆகட்டும், அதேமாரி ஸ்டாலின் ஆகட்டும், நாங்கள் 2026 200 தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் ஜெயிச்சு வெல்வோம், அதை கர்வத்தோடு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க 200 தொகுதியெலாம் ஜெயிக்க மாட்டாங்க. அவங்க மீது நிறைய விமர்சனங்கள் இருக்குது. நிறைய அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, நர்சஸ் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோவிட் டைமில் சரியாக ஆளாமல் நிறைய பேர் இறந்து போனதை தெரியும் இந்த கையாலாகாத அரசு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் திமுகவை விமர்சனம் பண்ணி தன்னுடைய பகுதியில் அந்த கொரோனா டைமில் ஒவ்வொரு குடும்ப அட்டைகளுக்கும் ஒவ்வொரு குடும்பத்தாருக்குமே 1000 ரூபா பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆட்சி காலங்களில் என்னென்ன திட்டம் வகுத்து மக்களுக்கு இந்த காவிரி பகுதியில் வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்த அந்த விஷயத்தை எல்லாமே முன் வச்சு சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் கருத்துக்கள்லாம் ஆட்சி காலங்களில் நிறைவேற்றப்பட்டது எல்லாத்தையுமே முன் வச்சு அதேமாரி அப்போ அவருடைய ஆட்சி காலங்களில் சென்னையில் தண்ணி வராத போது ட்ரெயின்லாம் நாங்கள் கொண்டு வந்து சென்னை மக்களுக்கு தண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அந்த வடிகால் பிரிவில் இந்த வருஷம் சுனாமியே அவ்வளவோ புயல் வந்து சென்னையை தாக்கலை. ஆனால் செய்தியில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் ஆதரிச்சும் அவருடைய அரசாங்கத்தை ஆதரிச்சுமே மீடியாவில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதில் நம்ம போய் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தாலும் இந்த மதுரையில் அமையக்கூடிய டங்ஸ்டன்
ஆலையை நிறுத்துறதுக்கு நம்ம போயிட்டு குரல் கொடுத்தாக்க அதை பற்றி மிகப்பெரிய காரசாரமான விவாதம் நடைபெற்றுச்சு. அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அந்த ஒரு கேள்விக்கு திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள் பயந்துட்டார். அந்தளவுக்கு குரல் கொடுத்துருந்தோம். இந்தமாரி லைவாக சட்டமன்றத்தில் நடக்கிற விஷயத்தெல்லாம் வெளியே காமிக்கிற மாரி மக்கள் பார்க்குற மாரி போட்டிருந்தாக்க அங்கே நடக்கிற விஷயம்லாம் மக்கள் பார்த்துட்டு நம்மளுக்கு வாக்களிப்பாங்க. நான் இதை கேட்டதுலேயே திமுக அரசாங்கம் ஆடி போச்சு அப்படின்ற மாதிரி நிறைய தன்னுடைய கருத்துக்கள் எல்லாம் வலுவாக ரொம்ப ஆக்ரோஷமாக வச்சுருந்தார். நிறைய மேடை பேச்சாளர்கள் அரசியல்வாதிகள் பேசும்போது இல்லை மண்டையை சொல்லுவாங்க, இல்லை பக்கத்தில் தெரிஞ்சவங்கள்ட்ட ஏதாவது ஒரு ஊர் கதையை வீட்டு கதையை பேசிகிட்டு இருப்பாங்க. அதேமாரி பின்னாடி கடைசி லைனில் உட்காந்துருவாங்க, பாத்ரூம் போவாங்க, தண்ணி போவாங்க. ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பேசுகிறம்போது அந்த ஒரு சின்ன சலசலப்பும் இல்லாமல் யாரும் நகர்ந்து பக்கத்தில் பேசுகிற மாதிரியோ மேடை ஆகட்டும், அது மேடைக்கு முன்னாடி அமர்ந்திருந்த கட்சி உறுப்பினர் ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு சின்ன சலசலப்பும் இல்லாமல் அமைதியாக கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எடப்பாடி அவருடைய ஸ்பீச்சை கேட்டு ரசிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே அந்த இடத்துல கைத்தட்டல்கள் இல்லைனாலும் அவருடைய ஸ்பீச் எல்லாமே ரொம்ப லிசன் பண்ணுற மாதிரியும் ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமாகவுமே இருக்குது. அதேமாரி 6 கொள்கைகள் வச்சுருந்த ஒரு விஷயம், அதாவது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தரக்கூடிய பணப்பகிர்வை எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதேமாரி திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு தீர்மானமாக வச்சுருந்தாங்க அந்த பொதுக்குழு கூட்டத்தில். அதை தாண்டி தமிழை இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ புது சட்டங்கள்லாம் இப்போ மத்திய அரசாங்கம் ஏற்றுறது, அதை ஹிந்தியில் வைக்காமல் வழக்காடு மொழி அல்லது ஆங்கிலத்திலேயோ அல்லது தமிழ்லேயோ வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடப்பாடி அவர்கள் அந்த 5வது தீர்மானமாக வச்சுட்டாங்க. 6வது தீர்மானமாக மதுரையில் அமைக்கக்கூடிய அந்த டங்ஸ்டன் ஆலையை ரத்து பண்ணணும், நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த 6 தீர்மானத்தையும் நிறைவேற்றி அடுத்து வரக்கூடிய சட்டமன்றத்தில் தேர்தலுக்குள்ளே இது மத்திய அரசுக்கு கொடுத்து அதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம மக்கள், அதாவது கட்சி தொண்டர்கள் முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை முடிச்சுட்டு முழு நம்பிக்கையோட யானைக்கு தும்பிக்கைனாக்க நமக்கு நம்பிக்கை தான் வரணும். நம்பிக்கையோடு இந்த அதிமுக தலைமையை நம்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு கட்சியில் பதவியும் பொறுப்பும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த உறுப்பினர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதேமாரி எடப்பாடி அவர்கள் கழக பொது தலைவர் ஆன பிறகு இதுவரையிலுமே வெஜிடேரியன் தான் உணவுகள் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கனாக்க மட்டன் பிரியாணி, வஞ்சரம் மீன், சிக்கன் 65 அப்படின்னு சொல்லிட்டு 5 விதமான வெஜிடேரியனும் அண்ட் நான் வெஜிடேரியனுமே வச்சுருந்தாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 3500 பேர் வந்திருந்தாங்க. அந்த 3000 தாண்டி கிட்டத்தட்ட 7000 பேர்த்துக்கு மதுரவாயில் பிரிட்ஜுக்கிலேருந்து அங்கே ஸ்ரீவாரி மண்டபம் வரலையுமே கூட்டம் அலமோதிட்டு இருந்து அதில் கட்சி தொண்டர்கள் உறுப்பினர் கார்டுகள் வச்சுருந்தால் மட்டும்தான் உள்ள அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் பவுன்சஸாக ப்ரைவேட் ஆளுகளை போட்டு அந்த கார்டை வச்சுருக்கவங்க மட்டும்தான் உள்ள அனுமதிச்சிட்டு இருந்தாங்க. அதுவுமே அப்பப்போ அங்கங்கே சின்ன சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் உறுப்பினர் கார்டுகள் வச்சுருந்தவங்க எல்லாமே உள்ளே போயிட்டு மட்டன் பிரியாணி, வஞ்சரம் மீன் எல்லாத்தையும் முழுக சாப்பிட்டு தன்னுடைய ஆசையை எடப்பாடி அவர்களுக்கு வழங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஆளும் திமுக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு வலுவான தற்போதுக்கு அதிமுக வளர்ந்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அவருடைய எடப்பாடியோட ஸ்பீச்சு கேட்கும்பொழுது கட்சி உறுப்பினர்களாகட்டும் அல்லது மையமாக நிற்கக்கூடிய வாக்காளர்களாகட்டும் அவரை ஸ்பீச் கேட்கும்போது நல்ல வலுவான ஒரு கட்சி, இதுக்கப்புறம் ஒரு புது வெற்றிடம் எங்கேயும் இல்லை, புது கட்சியும் தோன்ற வேண்டியது இல்லை அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அதை பற்றி எடப்பாடி அவரோட ஸ்பீச்சை பற்றியும் அந்த கட்சியோட கொள்கைகள் பற்றியும் புது தலைமை வெஜிடேரியன்லாம் போட்டிருக்காங்க. இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.